இன்றைக்கி நண்டு நண்டு ஃப்ரை அண்டு நண்டு நண்டு சூப் இந்த ரெண்டும் செய்ய போகிறேன். இது நண்டு வந்து பெரிய நண்டு இதை சார்ந்தது, காஸ்ட்லியானது. இதை ஆமாம், இதில் நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக க்ளீன் பண்ணி இப்படி பீஸுகளாக எடுத்திருக்கேன். இது அதனுடைய கால்கள் பெரிய கால்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதுபோக சின்ன கால்கள். இது வந்து நண்டு சூப்பு செய்வதற்கு இது இந்த நண்டுக்கு உண்டான மசாலா செய்ய மல்லிப்பொடி, சோம்பு பொடி, மிளகு பொடி, சீரகப்பொடி, அடுத்தால வத்தல் பொடி. இது வந்து காஷ்மீர் சில்லி பவுடர். இது கார்ன்ஃப்ளவர் மாவு, முட்டை. இவ்வளவும் சேர்த்து மசாலாவை ஆட் பண்ணி நண்டை நல்லா கலந்து இந்த மசாலாவெல்லாம் கலந்து ஊற வைக்கணும். இஞ்சி பேஸ்ட்டும் சேர்த்துக்கணும். சிறிதளவு இஞ்சி பேஸ்ட்டும் சேர்த்துக்கணும். சோம்பு பொடி, சீரகப்பொடி, மிளகு பொடி, காஷ்மீர் பொடி கொஞ்சம். ஆமா பட்டி. சால்ட்டு. சரி, இந்த பட்டி. அப்போ கொஞ்சம் முட்டை ஆட் பண்ணுவோம். முட்டையில் வெள்ளைக்கரு சேர்த்தா அந்த மசாலாவை உதிரக்கூடாது. அது சேராது. தம்பி அதில் பொடி இருக்குது. டன் டன் டன். படி, நீங்களா மீன் குழம்பு வைக்கீங்க? அம்மா கேட்டாங்க. எலுஞ்சவங்களா இருக்காடா? எலுஞ்சவங்களா இருக்காங்க. இல்லை, மசாலாவில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கிறோம். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். அவன் தான் எங்களோட தம்பி. இது அவங்களே கட் பண்ணி தருவாங்களா இல்லை நீங்கள் கட் பண்ணுவீங்களா? க்ளீன் பண்ணுங்களா? அப்போ எப்படி தருவாங்க ஃபஸ்ட்டு தரும்போது? எல்லாத்தையும் மசாலா தருவாங்க. நண்டை கொஞ்சம் போடுது. பொரியல் நண்டு வந்து இப்போ பொரிச்சிக்கிட்டு இருக்கேன்.